11th Max exercise 1.1 sets relations and functions. Example 1.1 la find the number of subsets of A if A is equal to அப்படினு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா x is equal to 4n plus 1 ன்னு இருக்கு. அந்த n ஓட வேல்யூஸ் எதிலேந்து வருது அப்படினா 2 ல இருந்து 5 வரைக்கும். ஈக்குவல் டு இங்க இருக்கிறதுனால அந்த 2 வையும் 5 வையும் நம்ம x. அப்போ என்னென்ன நம்பர்ஸ் நமக்கு வருது அப்படினா n க்கு n is equal to 2 3 4 5 இந்த நாலு நம்பர்ஸும் n எடுத்துக்குது. இதை கொண்டு போய் இப்போ ஒரு இதா சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதான் என்னோட ஈக்குவேஷன். அப்போ அதில் என்னோட n வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது எனக்கு 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்குது. ஓகேவா? அந்த 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வச்சுட்டு 4 3 12 12 ஒன்று 13. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள், 17 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள், 21 கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு ஏங்கிற செட்டுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 13 17 21. ஓகேவா? இப்போ ஏங்கிற செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை பவர் செட்ஸ் எழுத முடியும் அப்படின்னா n of p of a அதுதான் நம்மளுடைய பவர் செட். அந்த பவர் செட் எழுதணும் இல்லையா, அந்த பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2 power n of a இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அதாவது n of aங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிற செட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் என்னது n of aன்னு அர்த்தம். ஓகேவா? n of aங்கிறது இங்கே 4. ஸோ 2 power 4 which is equal to 2 into 2 into 2 into 2 4 தடவை 2 மல்டிப்ளை பண்ணுறோம், 16 கிடைக்குது ஆன்சர். ஓகேவா? இதுதான் நம்மளோட பவர் செட்ஸ், நம்பர் ஆஃப் பவர் செட்ஸோட ஆன்சர் 16.